கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் கும்பலக்கணம் 42 வயசு ஆகுது. திருமணம் ஆகல இன்னும் உங்களுக்கு. ஸோ அப்ப ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப உங்களோட ஜாதகத்த பார்த்தாலே உங்களுக்கு தோஷம் பெற்ற ஜாதகமா தான் இருக்குது. ஸோ அப்ப தோஷம் பெற்ற ஜாதகமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து அடிச்சுட்டு வந்துருச்சு. சரி ரைட்டு. இது போனது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி ஓரமா வச்சுக்கோங்க. 2வது இப்ப கடகராசிக்கு இதுக்கப்புறம்னாலும் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அதான் உங்களோட கேள்வி. அப்போ உங்களோட ஜனன ஜாதகத்த டபுள் செக் பண்ணும்போது இப்ப சூரியத்துல ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ராகு புத்தி 9வது மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அப்போ 9வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு சூரிய தசையில குரு புத்தியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அப்ப குரு புத்தியை ஸ்டார்ட் பண்றாருனாலே அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு திருமண மாலையை ஜனன ஜாதகம் மறுபடியும் ஏற்படுத்துது. இது ஒண்ணு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது இதே கடகராசிக்கு அடுத்த வருஷம் 5வது மாசம் உங்களுக்கு ஜென்ம குரு. ஸோ குரு ஜென்ம குருவை உங்களோட திருமண வாழ்க்கை 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. அப்போ உங்களுக்கு 2026, 27 மறுபடியும் திருமண மாலை உங்களுக்கு போக்குது. அப்ப இந்த வருஷம் இன்னையில இருந்து நீங்க பொண்ணு தேர்றதுக்குரிய விஷயத்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு தோஷம் பெற்ற ஜாதகமா இருந்தாலும் அதே மாதிரி இவ்வளவு நாள் திருமண காரிய தடை தடங்களை கொண்டு வந்திருந்தால் கூட ஸோ நமக்கு வருஷம் வருஷம் அந்த மாதிரி குரு பயிற்சி ஆகும்போது அவர் சில கூற்றுகளை நமக்கு உண்டு பண்ணுவார். அப்பதான் திடீர் திருமணம் நடக்குது. அப்ப இந்த வயசு ஆயிடுச்சு, அது சில பல காரணங்களால நீங்க தடை தடங்கள் தட்டி வந்துட்டீங்க. ஸோ அதை தூக்கி ஓரமா வச்சுக்கோங்க. பட் அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல வாய்ப்பு ராசிக்கு இருக்குது. இந்த வருஷம் 9வது மாசத்துக்கு மேல உங்களோட ஜனன ஜாதகத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு மறுபடியும் திருமண மாலை பூத்துருச்சு. ஸோ நீங்க இந்த 3 மாசத்தை இன்னைக்கு என்ன 7வது மாசம் 8, 9 இந்த 2 மாசம் பொண்ணு தேடுங்க. இந்த 2 மாசத்துல பொண்ணு கிடைச்சா கூட ஜனன ஜாதகத்துக்கு 9வது மாசத்துக்கு மேல திருமண மாலை உங்களுக்கு சாலிடா பூக்குது. திருமணம் பண்ணிக்கலாம், திருமண வாழ்க்கையில தொடரலாம். ஸோ வாய்ப்புகளை இருக்குது, தவற விட்டுறாதீங்க. சரிங்களா?